Watashiwa no Anime Nadu. This is SP Prandaj SP means from நம்ம Anime Nadu. IQ சீசன் வந்து ரொம்ப நாளாக பார்க்கணும்னு இருந்தேன். ஸோ அதுக்காண்டி தான் வந்துட்டு ஆனிமே மூவி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு பிவிஆர் இன் தேட்டர்ஸ். கேட்ச் அப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணேன். செம ஹூக் டப்பாவே போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீசன் 2 சீசன் 3 தான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஷுக்கிக்கு வந்துட்டு ஒரு மெயினான ஒரு ரோல் அந்த ஸ்க்ரீம். அதுக்கப்புறம் தான் சீசன் 4ல் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் சண்டே பிளான் பண்ணியிருந்தேன். சண்டே எல்லாரோட மூவி மீட்டப்போட போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னன்னா நான் இன்னும் சீசனே முடிக்காதனால ஏன் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு போகலான்னு பார்த்தேன். நானும் என் ஃப்ரெண்டு தருண் தான் தேட்டருக்கு போயிருந்தோம். திஸ் வீடியோ இஸ் அபவுட் ஹைக்யூ மூவி ரிவ்யூ. ஸோ யாராவது பார்க்கலன்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ சீசன் 1ல் இருந்து சீசன் 4 வரைக்கும் பார்த்துட்டே வந்தப்போ ஒரு செம ஹூக் டப்பாவும் சூப்பராகவும் போயிட்டு இருந்துச்சு மேட்ச். மூவின்னு வரனால நிறைய சாப்டர்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, நிறைய இதை அடாப்ட் பண்ணல அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. நான் மூவி பார்க்கும்போது என்ன எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா வந்துட்டு எல்லாமே வேகமாக மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. லைக் அந்த ஒரு மேட்ச் பாயிண்ட்டோட அந்த சீரியஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு ஆனிமேல சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்லோ மூவாக இருக்கட்டும், லைக் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே கொஞ்சம் மிஸ்ஸிங்காகவே இருந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா இந்த ஒரு மேட்சை வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. இதில் ஒன் ஆஃப் த திங் விச் ஐ லைக் திஸ் மூவி வந்துட்டு கென்மா அண்டு நெக்கோமோ வியூவிலேருந்து காமிச்சிருந்தாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க இதுலேருந்து காமிச்சிருந்தாங்க. அண்டு கரசுனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஹினாட்டாவோடதும் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது நிறைய மொமெண்ட்ஸ்லாம் காமிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. டனக்காவாக இருக்கட்டும், இல்லை நிஷினோயாவாக இருக்கட்டும், ஷுக்கி எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு மெயின் ரோல் கொடுக்கலையோ, எல்லாமே ரேப்பப் பண்ணி வேகமாக போய்கிட்டே இருந்தனால வந்துட்டு அது செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் வந்து நம்மளால் வந்துட்டு கென்மாவை பற்றி கொஞ்சம் நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் பிட்வீன் கென்மா அண்ட் ஹினாட்டா. அந்த 2 ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ரைவல்ஸ்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் என்னென்னா அது ஒன்று தான் கொஞ்சம் லாங் ஸ்பேன் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ஹினாட் அந்த கேஜை விட்டுட்டு வந்துட்டு அந்த ஒரு ஸ்பைக் அடிக்கிறதா உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அனிமேஷனுமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஓவராலாக என்னென்னா ஃபுல் ரஷ்டப்பாக இருந்துச்சு. ஒரு சீசனாவோ இல்லை சீசன் 3ல் எடுத்த மாதிரி ஒரு 8 எபிசோட் இல்லை ஒரு 10 எபிசோட் அந்த மாதிரி எடுத்திருந்தா இது இன்னும் நிறைய இது நல்லா இருந்திருக்குமோ. அந்த மேட்ச் பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஒருத்தவங்க பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. அண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா அவங்க சண்டே மூவி மீட்டப்போட போயிருந்தாங்க. ஃபுல் தேட்டரே க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பாஸுக்கும் இல்லை ஒவ்வொரு மேட்ச் பாயிண்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே கற்றுக்கிட்டே இருந்தாங்க. அந்த இன்ட்ரொடக்ஷன் எல்லாரையும் காமிக்கும் போது கூட கற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சு. இந்த வட்டம் என்னன்னா நான் போயிருந்ததில் வந்துட்டு நான் ஒருத்தர் தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். நான் கத்துனதை பார்த்தா ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து கத்திட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த சியர் ரோல் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு சும்மா தட்டிகிட்டு இருந்தோம். ரீட் பண்ணவங்கள்ட்ட கேள்விப்பட்டது என்னென்னா டைம் ஸ்கிப்லாம் இருக்குது, இன்னும் நிறைய மேட்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி ஒரே மூவி ஃபைனல் மூவியில் அடாப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்குமே தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி போச்சுன்னா ஒவ்வொரு மேட்ச் மூவியுமே 5 நிமிஷத்தில் தான் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு சீன்ஸுமே 5 நிமிஷம் பார்த்து நமக்கு அந்த 5 நிமிஷத்தில் ஒரு மேட்ச் முடிகிறதே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோ இல்லை ஒரு செம ரஷ்டப்பாக இருக்குன்னு தோணுது. நானும் அது பரவாயில்ல சீசன் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டு தேட்டரில் மூவி பார்த்தேன். நம்ம நண்பர் இருக்கார். ஸோ அவர் வந்து அவரோட ரிவ்யூ சொல்லுவார். அவர் என்னென்னா ஃபஸ்ட் சீசனை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு தேட்டரில் படம் பார்த்தே இருந்தார். ஸோ லெட்ஸ் ஹியர் ஹிஸ் ரிவ்யூ. மைண்ட் வாய்ஸ் ரசல். ஹலோ, நான் தான் அவங்க மைண்ட் வாய்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஹைக்யூ ரிவ்யூ. ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதான் சொல்ல போகிறேன். ஓகே, மற்றவங்களுக்கும் என்னோட ரிவ்யூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எல்லாரும் வந்து 4 சீசன் கேட்சப் பண்ணிட்டு இந்த மூவியை தேட்டரில் பார்த்துட்டு நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா நான் ஒரு எபிசோட் கூட பார்க்கல, அதான் மேட்ரு. ஸோ என்னை முக்கியமாக இந்த அனிமேவை ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமே நடுவண்ணா தான். அவர் என்னை கேட்சப் பண்ணிட்டு தான் போக சொன்னார். நான் வந்துட்டு குழப்படுத்து போய் இன்னைக்கு பார்த்துடலாம், நாளைக்கு பார்த்துடலாம், இன்னைக்கு பிஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தேட்டருக்கு போகிற வரைக்கும் ஒரு எபிசோட் கூட நான் பார்க்கல. இருந்தாலும் வந்துட்டு the movie was perfect. It was perfect right down to the last. என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து அந்த அனிமேஷன் வந்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வரைஞ்சி சிஜி இல்லாமல் ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் இட் வாஸ் ஃபாஸ்ட் பேஸ்ட். பால் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்துட்டு மைண்டுக்குள்ளே யோசிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ஷன் தான்.
கதை ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ஷன் பாயிண்ட்ஸு மேக்ஸு மூவ்ஸு 1 by 1 அப்படியே எண்டு வரைக்கும் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ப்ளஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. படத்தில் எனக்கு வந்து பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா படம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. கேன் கம்ப்ளைண்ட். பட் இருந்தாலும் ஒரு 2 மணி நேரமாச்சு படம் பார்த்துருக்கலாம். அவங்க போன வேகத்துக்கு எனக்கு படம் ஆரம்பிச்சதுன்னு தெரில, முடிஞ்சதுன்னு தெரில. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் த மூவி. அண்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அனிமேனாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கேச்சிங் அப் டு ஹைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வீடியோ வந்துட்டு என்னோட யூடியூப் சேனலில் போடுறேன், மைண்ட் வாய்ஸ். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவி 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த மீட்டப்புக்காக ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். பாசிபிளி அந்த மூவி வந்துட்டு நான் வந்து சென்னையில் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த மூவி. எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. மற்றவங்க கூட சேர்ந்த பக்கத்தில் ரொம்ப விருப்பப்படுகிறேன். ஆனால் என்னென்னா எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அதோட கேரக்டர் ஸ்கெட்சாக இருக்கட்டும், அது வந்துட்டு இப்போ 4 சீசன் பார்க்கல அப்படின்னா எனக்கு அது புரியாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்ஸோட நேமோ இன்ட்ரோவோ முதலே கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்தந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸு, யார் மெயின், யார் வில்லன், யார் ஹீரோ அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு இது கொடுத்து இவன் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இவன் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு. ஸோ ஆடியன்ஸாக பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் நெக்கமா வர்சஸ் கராசுனோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரைவல் மாதிரி இல்லாமல் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இருக்கும்போது அது ஒரு ஃபயராக இருந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 4 சீசன் பார்க்காத எனக்கு அந்த மூவி பார்க்கும்போது வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போ உட்காந்து பிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் படம் பார்த்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் வந்து சீசன் 2 எபிசோட் 12ல் இருக்கேன். லிட்டரலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரைனிங் ஆர்க் முடிச்சிருக்காங்க. அந்த 4 பெரிய டீம்ஸ் வந்துட்டு ஒரு கிளப்பில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களோ ஒரு வாரம், அந்த இது முடிஞ்சிருக்கு. ஸோ 4 சீசனை கேட்சப் பண்ணிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. ஸோ இது போன்ற அனிமேங்க ரிவ்யூஸ், சஜஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம அனிமேனாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். என்ன இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன்? என்னாச்சு? அப்படியா? सुल्तान अबे रुक இதெல்லாம் வைக்க தேவையில்லை, எண்டிங் தான். எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. ஏன் சொன்னதே திருப்பி சொன்ன மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே ओके